ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மிதுன் ஃபிட் ஸ்டோரி. வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம போட போகிற கிளாஸ் பார்த்தீங்கன்னா லெக். அதாவது லெக் டே தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான டே. நம்ம பில்டிங் என்னமோ ஸ்ட்ராங் தான், ஆனால் பேஸ்மெண்ட்டும் ரொம்பவே வீக்கு. பாருங்கள், ரெண்டு சைடும் 15 கிலோ ப்ளைட்டை போட்டு அதுக்கே திணறிட்டு உட்காந்துருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்த பிரதர் போட்டார் அசால்ட்டாக 60 கிலோ. நம்மளால் என்னவோ இதை போட முடியாததுக்கு ஒரே ரீசன் என்னென்னா, நம்ம அந்தளவுக்கு ட்ரெயின் பண்ணி வைக்கல. அதாவது நம்ம எல்லாமே ஃபோக்கஸ் எப்படி இருக்குன்னா, நம்மளோட செஸ்ட்டை ஒர்க் அவுட் பண்ணுறதாகட்டும் சரி, பைசப்ஸு ட்ரைசப்ஸ் மட்டும் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா லெக்கு தான். லெக்கு எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பில்டிங்க்கு நம்ம பேஸ்மெண்ட் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக போடுறோம், அதே மாதிரியே தான் பேஸ்மெண்ட் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அதுக்கு மேலே எழுப்புகிற பில்டிங்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ கீழே மெயினாக பேஸ்மெண்ட்டே ஸ்ட்ராங்காக இல்லைன்னா அடுத்தது பில்டிங் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா லெக் ப்ரெஸ் போட்டாச்சு. இது உங்களுக்கு ஃப்ரண்ட்டு தொடைக்காகட்டும் சரி, பேக்குக்காகட்டும் சரி, நல்ல ஸ்ட்ரென்த்தனை ஏற்படுத்தி கொடுக்கும். இதை நீங்கள் இப்போ நான் போடுற மாதிரி போடக்கூடாது, நான் திணறிட்டு போடுறேன். நீங்கள் இன்னுமே நல்ல ஸ்டடியாக போட கற்றுக்கணும். அதாவது நல்லா சாஞ்சு உட்காந்து கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு ஏற்ற வெயிட்டுகளை வச்சு மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணணும். இதை நம்ம நாள் போக்கில் எப்படி பண்ணலான்றதை உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுக்குறேன். இப்போது அடுத்து போக வேண்டியது லெக் எக்ஸ்டென்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு தொடைகளாகட்டும் சரி, பேக்குக்காகட்டும் சரி, ரெண்டுத்துக்குமே இது நம்ம பயன்படுத்தலாம். இதில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வெயிட் அடித்தாலே போதும். மற்றவர்களுக்காக நம்ம வெயிட் போடவே கூடாது. என்றைக்குமே நம்மளுக்கு என்ன முடியுமோ அதை விட ஒரு பாயிண்ட் அதிகமாக வச்சு அடிக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கம்மியாக போட்டுட்டு நல்லா ட்ரெயின் ஆனதுக்கப்புறம் வெயிட்ஸை ஏற்றலாம். இது போடுறதுனால உங்கள் தொடைக்கு நல்லாவே ஒரு ஷேப் கொடுக்கும். நல்ல தொடை ஒரு ஸ்ட்ராங்கான ஃபீலிங் வரும். இதை போட்டுட்டு இறங்கும் போது தான் படிக்கட்டை விட்டு இறங்கும் போது தொடை சும்மா தனியாக ஆடும். அந்தளவுக்கு ஸ்டாமினாவை கொடுக்கும். ஸோ லெக் டேவை என்றைக்குமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இதே போல் ஜிம் வீடியோஸை ரெகுலராக பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லெக்ஸை மட்டும் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பாடி பெருசாக இருக்கும், ஆனால் கீழே இடுப்புக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒல்லியாக இருக்கும். நிறைய பாடி பில்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட லெக்கு மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. சில பேர் அவங்களோட லெக்கெல்லாம் தனியாகவே தெரியும். என்னப்பா கோழிக்கால் மாதிரி இருக்குன்னு கூட கிண்டல் பண்ணி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ லெக்குக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரையாரிட்டி கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு உங்களோட உடம்பு ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆகும், நல்ல பவர் கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.